இந்தியாவில் இருக்கக்கூடிய உல்லாச சுற்றுலா அப்படின்னு சொன்னோம்னா அது கோவா தான். இதை வந்து தூங்கான் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நைட் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த ஒரு இடம். இந்த இடத்துக்கு நம்ம ஃபேமிலியோட சுற்றுலா போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா போலாம். இந்த இடத்துல ஒருத்தருக்கு 6500 ரூபாயில 2 நைட்டு 3 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்ல தான் வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம கோவா ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ வந்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் டிராப் வந்து கொடுத்துருவாங்க. 2 நைட் நம்ம தங்கறதுக்கு ஸ்விம்மிங் பூலோட ஒரு ஸ்டேவும் வந்து கொடுத்துருவாங்க. காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சாப்பாடும் கொடுத்துருவாங்க. கோவாவை நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு ஏசி காரும் வந்து கொடுத்துருவாங்க. இதுல நம்மள ஒரு நாள் சவுத் கோவாவை கூட்டின்னு போய் சுத்தி காமிப்பாங்க, ஒரு நாள் நார்த் கோவாவை கூட்டின்னு போய் சுத்தி காமிப்பாங்க, ஒரு நாள் ஐலாண்ட் வித் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் வந்து கொடுத்துருவாங்க. இது தவிர நம்ம நைட் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு கெசினோவா இருக்கட்டும் இல்ல கிளப்பா இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்கப் டிராப் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம கோவாக்கு நம்ம எப்படி போகலாம், எங்க தங்கலாம், அங்க சுத்தி பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியான சுற்றுலா இடங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து கோவால என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி எல்லாமே தெளிவா இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இது தவிர இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6500 ரூபாய் பேக்கேஜ் நம்ம வெறும் 2999 ரூபாய்க்கு வந்து கொடுக்க போறோம். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். சோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களோட கனவு தேசம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா கோவாவை சொல்லலாம். இந்த கோவிட்க்கு முன்னாடி வரையிலும் வந்து வெறும் பசங்களா வந்திருந்த இந்த கோவா கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேமிலி வந்து கோவாக்கு சுற்றுலா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சுற்றுலா போயிருந்தப்பவே வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய தமிழ் ஃபேமிலி கோவாவை சுத்தி பார்க்கிறதுக்கு வந்து இருந்ததை நம்மளாலேயே பார்க்க முடிஞ்சது. சரி, ஓகே, இந்த கோவாக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபிளைட், ட்ரெயின், பஸ், கார், இந்த 4 வழியில வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவாக்கு போய் சுத்தி பார்க்க முடியும். அதுல ஃபிளைட்டை பொறுத்தவரையிலும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வெறும் 5000 இருந்து 10000 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து புக் பண்ணிட முடியும். அதாவது நம்ம ஒன்னு சென்னையில இருந்தோ இல்ல பெங்களூர்ல இருந்தோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவாக்கு வந்து ஃபிளைட் இருக்கு. ஸோ 1 மணி நேரத்திலேயே வந்து நம்ம கோவா போய் ரீச் ஆயிட முடியும். இதே நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா ட்ரெயினை பொறுத்தவரையிலும் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் இருக்கு. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்து டைரக்டா கோவாக்கு ட்ரெயின் இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் டு மங்களூர் ஒரு ட்ரெயினும் மங்களூர் டு கோவா ஒரு ட்ரெயினும் வந்து புக் பண்ணி நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா கோவா போய் ரீச் ஆயிடலாம். இல்ல நீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னா பெங்களூர் டு கோவாக்கு வந்து ஸ்லீப்பர் கோச் பஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு ஏறி படுத்தீங்க அப்படின்னா காலையில 6-7 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடுவீங்க. இதுக்கு காஸ்ட் பொறுத்தவரையும் ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 1200 அந்த ரேஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏசி பஸ் அதுவும் ஸ்லீப்பர் கோச்சே வந்து நீங்க புக் பண்ணிட முடியும். இல்ல உங்ககிட்ட கார் இருக்கு, நீங்க ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து கார்லயே வந்து போகலாம். ஸோ கார்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வழியில போகலாம். ஒன்னு நீங்க பெங்களூர் போயிட்டு அங்க இருந்து ஹூப்ளி வழியாவும் போகலாம். இல்ல பெங்களூர் போயிட்டு நீங்க மங்களூர், உடுப்பி, முருடேஸ்வர், கோகர்ணா இந்த வழியெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் போய் சுத்தி பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோவா போய் ரீச் பண்ணிட முடியும். எந்த வழியில வந்தாலும் சரி நம்ம கோவா வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 6500 ரூபாய் பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃளைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோவா போயிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவாலயே இருக்கக்கூடிய தமிழ் டிராவல் ஏஜென்சி தான் வந்து பாத்தீங்கன்னா யூனோஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இந்த டிராவல்ஸ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அபு ப்ரோ நம்மள ஏர்போர்ட்லயே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஏர்போர்ட்ல இருந்து நேரா நம்மள கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல வந்து நம்மள டிராப் பண்ணிட்டாரு. இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 நைட் நம்ம இங்க தான் தங்க போறோம். நம்ம போனதுமே நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மள வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஹோட்டலை பொறுத்தவரை ஸ்விம்மிங் பூலோட டீசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். தாராளமா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். இந்த ஹோட்டல்ல நம்ம தங்கும்போது காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாப்பாடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கோவா போயிருக்கோம், அங்க போயும் நம்ம ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். ஸோ நார்த் இந்தியன் சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்பாடு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஒரு சாப்பாடு ட்ரை பண்ணோம் அப்படின்னா மதியத்தில் வந்து நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் வந்து மதிய டைம்ல வந்து கோவாவோட ஃபிஷ் தாலிலாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் காலையில நைட்டு பொறுத்தவரையும் நம்ம ஒரு சாப்பாடு நம்மளுக்கு தாராளமாக வந்துடும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கார்ல கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. நம்ம எத்தனை பேர் போறோம் அப்படின்றத பொறுத்து வேனோ டெம்போ டிராவலர்லயோ வந்து நம்மள கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. ஸோ மொத்தம் 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நார்த் கோவா, ஒரு நாள் சவுத் கோவா, ஒரு நாள் வந்து ஐலாண்ட் வித் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்த் கோவா போய் சுத்தி பார்த்தலாம். இந்த நார்த் கோவால பொறுத்தவரையிலும் ஒரு சில பீச் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸான பீச் இருக்கு. அதாவது இந்த பாகா, கேலங்கோட் பீச், போர்ட் அகோடா, கண்டோலியம் பீச், இந்த மாதிரி ஒரு சில பீச் எல்லாமே வந்து அங்க ஃபேமஸ். இது தவிர முக்கியமான சர்ச்
சர்ச் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரா போர்ட் வந்தீங்க அப்படின்னா ஒரு மலையோட உச்சியில் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம நடந்து போய் அந்த போர்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த போர்ட் மேலே நின்று நீங்கள் பார்க்கும்போது அந்த சன்செட் ஆகிறது அவ்வளோ ரம்மியமாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுனா பீச்சும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ அது மேலே நின்று பார்க்குற அந்த வியூ இருக்கு இல்லையா, அது வந்து வார்த்தையில் சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா அஞ்சுனா பீச் வந்து நம்ம பார்க்க முடியும். அஞ்சுனா பீச்சை பொறுத்தவரையிலும் 2 இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து சுற்றி பார்க்கறதுக்காக அஞ்சுனா பீச் வியூ பாயிண்ட் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட்ல போய் நின்று பார்க்கும்போதும் அந்த பீச்சு, அந்த தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிற காட்சி, இது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அஞ்சுனா பீச் பக்கத்தில் வீக்லி மார்க்கெட்லாம் வந்து நடக்கும். அந்த மாதிரி டைம்லாம் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய உள்ளூர் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே பார்த்துக்கிட்டே நீங்கள் போகலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் அதை வாங்கலாம். நீங்கள் என்னதான் பகலில் போய் பாகா கேலங்கோட் பீச்சை சுற்றி பார்த்தாலுமே நைட் டைமில் வந்து பாகா கேலங்கோட் பீச் பக்கம் போய் பாருங்க. ஸோ அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் கடைங்க, நடுவில் சேர் டேபிள்லாம் போட்டுருப்பாங்க, இந்த பக்கம் பீச்சு. ஸோ நடுவில் நம்ம அந்த மணலில் நடந்து போகும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெகஜோதியாக ஜொலிக்கும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய மக்களை வந்து கவர்றதுக்காக அங்கே சேர் டேபிள்லாம் போட்டு அந்த இடத்துல ஆர்டின் மாதிரி இன்னும் விதவிதமாக லைட் எல்லாம் போட்டுட்டு நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது நம்ம பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா உட்காந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் பாகா டு கேலங்கோடு வரையிலும் நடந்தே போனீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த பாகா கேலங்கோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா டீட்டோஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. அதாவது தாய்லாந்து எப்படி வாக்கிங் ஸ்ட்ரீட்டோ அந்த மாதிரி வந்து கோவாக்கு இந்த டீட்டோஸ் லைன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். பாகா பீச்சில் இருந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு போகிற வழியில தான், இல்லை அந்த பக்கம் இருந்து பீச்சுக்கு வந்தாலும் சரி. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் நைட் கிளப்பாகவே இருக்கும். ஸோ இந்த நைட் கிளப்புக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வரலாம். ஒரு நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சவுத் கோவாவை கூட்டிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. சவுத் கோவாவை பொறுத்தவரையிலும் கோல்வா பீச்சு, பலோலியம் பீச்சு, இந்த பெனோலியம் பீச்சு, இந்த மாதிரி வந்து நிறைய பீச் வந்து அந்த இடத்துல இருக்கு. இந்த மர்மகோவா, மடுகான் அதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே அந்த ஏரியால தான் வந்து இருக்கு. இந்த ஏரியாவையும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை கூட்டிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. இதில் நிறைய சர்ச்சு, அப்புறம் இந்த சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு, நிறைய போர்ட்டு, இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதையும் நம்ம போய் பார்ப்போம். அடுத்ததான் 3வது நாளை பொறுத்தவரையிலும் நம்மள வந்து ஐலாண்டு வித் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அதே இடத்துல வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மளை பஸ்ஸில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து போகும். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூபா வந்து மற்ற இடத்துல பண்ணுற மாதிரியெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மதிய சாப்பாடும் அங்கேயே கொடுத்துருவாங்க. சாப்பாடு வந்து பொறுத்தவரையும் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கொடுப்பாங்க. கூடவே 2 பீரும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். அது இந்த பேராசிலிங், அதுக்கப்புறம் பனானா ரைடு, ஜெட் ஸ்கை, இந்த மாதிரி ஒரு சில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கோவாவில் இந்த மாதிரியெல்லாம் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அங்கே தான் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து கோவாலே இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக போயிருந்ததுனால நம்மளெல்லாம் அந்த மாதிரி ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு நம்ம நேராக வந்து ஹோட்டலுக்கு வந்து வந்துடலாம். இப்போ 2 நைட்டு நம்ம அங்கே இருப்போம். இந்த 2 நைட்டுமே நம்ம நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேசினோ கிளப்புக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பிக்கப் ட்ராப் வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்கே என்ட்ரி டிக்கெட் நம்ம தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெசினோ போனோம் அப்படின்னா, கெசினோ பொறுத்தவரையிலும் இந்த கோவாவோட தலைநகரான பனாஜி, பஞ்சிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து பேக் வாட்டரில் வந்து இருக்கும். கெசினோங்கிறது ஒரு கப்பல், அது வந்து அந்த தண்ணியிலே தான் நின்றுட்டு இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போய் என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே நம்மள ஒரு போட்டில் கூட்டிட்டு போய் அந்த கெசினோவில் வந்து ட்ராப் பண்ணிருவாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையும் 1000, 1500, 2000, 2500 வீக்கெண்டுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் வீக் டேஸ்க்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸோட என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 500 இல்லை 1000 ரூபாய் வந்து சீட்டு விளையாடுறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சீட்டு விளையாடுறத பொறுத்தவரையும் இந்த இடத்துல வந்து லட்சக்கணக்கில் ஒரு சிலர் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் தோத்தவங்களும் பல பேர் வந்து இருக்காங்க. நிறைய பேர் அங்கே போய் தோத்துட்டு தான் வராங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் அங்கே ஒரு டூரிஸ்டாக போகிறீங்க அப்படின்னா அந்த சீட்டு விளையாடுறதெல்லாம் போய் ஜாலியாக சுற்றி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே டாப் ஃப்ளோருக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அன்லிமிட்டெட் பஃபட்
டின்னர் வந்து இருக்கும். ஸோ நிறைய வெஜ் நான்வெஜ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாப்பாடு எல்லாமே அந்த இடத்துல வந்து இருக்கும். அது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதை வந்து நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு 5 ட்ரிங்க்ஸும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே இடத்துல ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டான்ஸ் ஷோ வந்து நடக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நாட்டியலியா மாதிரி மேலே வந்து டான்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதையுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு நைட் வந்து நீங்கள் கிளப்புக்கு போங்க. கிளப்பை பொறுத்தவரை இங்கே எக்கச்சக்கமான கேட்டகரியில் கிளப் வந்து இருக்கு. வெறும் 500 ரூபாயில இருந்து 5000 10,000 வரையும் இங்கே வந்து கிளப் இருக்கு. நம்ம ஒரு 500 1000 அந்த ரேஞ்சில் இருக்கிற கிளப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க அதாவது டான்சர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம டான்ஸ் ஆடணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி தர்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்துடலாம். இதே இன்னும் ஒரு சில நைட் கிளப் எல்லாமே இருக்கு. அதாவது 1500 2000 அந்த ரேஞ்ச் என்ட்ரி டிக்கெட் இருக்கும். உள்ள போயிட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு, அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ், அன்லிமிட்டடா டான்ஸ் ஷோலாம் வந்து நடக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபுல் நைட்டுமே வந்து நீங்கள் அங்கே இருக்கிறதுனால இருக்கலாம். இதையுமே வந்து நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் போனோம் அப்படின்னா அங்கே உள்ளூர் மக்கள்லாம் வரக்கூடிய ஒரு சில நைட் கிளப்பாக வந்து தேடி போவோம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதெல்லாம் தேடி போய் அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நைட் கிளப் ஒரு நைட்டும் போய் நீங்கள் சுற்றி பாருங்க. நம்ம வந்து இந்த பேக்கேஜில் போயிருந்தோம் இல்லையா, 6500 ரூபாயில் 2 நைட்டு 3 பகல். இது வந்து ஒரு பேசிக்காக போதும். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 3 நைட்டு 4 நைட்டுன்னு நிறைய பேக்கேஜ் வந்து இருக்கு. அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இருக்கிறத பொறுத்தவரையும் 6500 ரூபாயில் 2 நைட்டு 3 பகல் அந்த பேக்கேஜ் தான். அதாவது நம்ம கோவா வந்துட்டோம் அப்படின்னா அங்கே நம்மள பிக்கப் ட்ராப் வந்து பண்ணிடுவாங்க. 2 நைட்டு ஸ்டே கொடுத்துருவாங்க. காலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. 3 நாள் அவங்களுடைய காரில் கூட்டிட்டு போய் நம்மளை வந்து சுற்றியும் காமிச்சிருவாங்க. ஸோ இந்த கெசினோ கிளப்புக்கு வந்து பிக்கப் ட்ராப்பும் வந்து பண்ணிடுவாங்க. இது எல்லாமே இந்த 6500 ரூபாய் பேக்கேஜில் வந்து வந்துடும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா போனோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உண்மைதான். நிறைய ஏமாற்றுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடிதடியாகி கேஸும் ஆகும். ஸோ நிறைய நம்ம தமிழ் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்கு. இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்து நான் சொல்ல கிடையாது. இதெல்லாம் வந்து நடக்கும். நம்ம டூர் போகிற இடத்துல சேஃபாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். அபுபுரோவை பொறுத்தவரையிலே கோவாலே இருக்கிறதுனால ஒரு மூலமாக சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நம்ம அங்கே போய் 2 வீலர் எடுத்து சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 வீலர் எடுத்து சுற்றி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். பெட்ரோலை போட்டு அதுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் வண்டி வந்து காணாமல் போகிறது, அதே மாதிரி அங்கே லோக்கலில் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா வண்டி ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் ஆகுதுனாலும் நம்ம தலையில் தான் வந்து பில்லை தீட்டிடுவாங்க. முடிஞ்ச வரையிலும் இந்த 2 வீலரில் போய் சுற்றி பார்க்கறத அவாய்ட் பண்ணுறங்க. இல்லை 2 வீலரை வச்சு நான் பக்காவாக ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வீலரில் கூட போய் சுற்றி பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த 6500 ரூபா பேக்கேஜில் நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோவா போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து வரும். தவிர மதிய சாப்பாடு வந்து வரும். இது தவிர நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். இல்லை இந்த நைட் கிளப் கெசினோ என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6500 ரூபா பேக்கேஜை வெறும் 2999 ரூபாய், அதாவது 3000 ரூபாய்க்கு நம்ம தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது 5 பேர் யூடியூப்ல இருந்தோம், 5 பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் கோவாக்கு ட்ரிப்பு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை பற்றியோ, இல்லை போகணும் அப்படின்னா ஏன் போகணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குது அப்படின்றத பற்றியோ, இல்லை கோவா சுற்றுலாவை பற்றியோ வந்து நீங்கள் தெளிவாக ஏதாச்சும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனோஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய பேஜ் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இதிலிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 10 பேருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கோவா போகலாம். வெறும் 3000 ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும். ஸோ அந்த பேக்கேஜில் வந்து நீங்கள் போய் சுற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கோவா சுற்றுலாவை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் கோவா சுற்றுலா பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ அதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.